ஆளுநர் அரசியல் போரை துவக்கி இருக்கிறார். அதே போன்று கருத்தியல் போரையும் அவர் துவக்கி இருக்கிறார். இரண்டு போரையும் தமிழகம் எதிர்கொள்ள வேண்டும், முற்போக்கு உலகம் எதிர்கொள்ள வேண்டும். தமிழக சட்டமன்றத்தின் இறையாண்மையை ஆளுநர் மதிப்பதாக தெரியவில்லை. ஆளுநர் அரசியல் சாசனத்தை கடந்து செல்கிற பொழுது, சட்டமன்ற மாண்புகளை கடந்து செல்கிற பொழுது அது தவறு சரியல்ல என்று உள்துறை அமைச்சரால் சொல்ல முடியவில்லை, நாட்டின் பிரதமரால் சொல்ல முடியவில்லை. பிரதமரும் ஒரே கருத்தியல், உள்துறை அமைச்சரும் ஒரே கருத்தியல், ஆளுநரும் ஒரே கருத்தியல். இவர்களுக்கு இந்திய நாடாளுமன்றத்தை விட நாக்பூரில் இருக்கிற RSS தான் தலைமை அலுவலகம். எனவே அந்த சிந்தனையோடு தான் இவர்கள் இயங்குகிறார். ஆனால் சட்டம் அவ்வாறல்ல. சட்டத்தின்படி ஆட்சி நடைபெறுகிற போது அந்த சட்டத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும். ஆனால் ஆளுநர் மதிப்பளிப்பதாக தெரியவில்லை. ஆளுநர் பொய் உரைக்கிறார். தனது உயரத்தை கடந்து அளவில்லாத பொய் சொல்லுகிறார். இது நம்முடைய பண்புக்கும் ஜனநாயக மாண்புக்கும் ஏற்புடையதல்ல. எனவே தோழர்களே, நண்பர்களே, வேண்டுமென்றே தமிழ்நாட்டை ஒரு பதற்றத்திற்குள்ளாக்க வேண்டும். திட்டமிட்டே ஆளுநர் கருத்துக்களை முன்மொழிகிறார், முன்னெடுப்புகளை செய்கிறார். எனவே நாம் அதை எதிர்கொள்ள வேண்டும். தமிழக சட்டமன்றம் மிக சிறந்த நலத்திட்டங்களை ஆளுநர் உரையில் படிக்க செய்தது. ஆளுநர் அதை படிக்காமல் கடந்து சென்றிருக்கிறார். தமிழகத்திற்கு வர வேண்டிய நிதி எவ்வளவு என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழக அரசாங்கத்தின் சட்டபூர்வமான மசோதாக்கள் எப்படி கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது என்பது அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மிக சிறந்த திட்டமான கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. இது ஒன்றிய அரசின் தவறுகள். எனவே ஒன்றிய அரசின் தவறுகளை தன்வாயால் எப்படி படிப்பது என்று அவர் கடந்து சென்றிருக்கக்கூடும். ஜனநாயகத்தில் நேர் எதிர் கருத்துக்களுக்கு இடம் உண்டு, எதிர்மறை கருத்துக்களுக்கு இடம் உண்டு. இத்தகைய கருத்துக்கள் முட்டி மோதுகிற போதுதான் ஜனநாயகம் வலுப்பெறும். ஆனால் ஆளுநர் நினைப்பது போல் ஒன்றிய அரசின் அதிகார குவியலுக்கு எதிராக தமிழக அரசாங்கம் போரிடுகிறது. தமிழக முதல்வர் அந்த போராட்டத்தை துவக்கி இருக்கிறார். இந்த போரில் தமிழக முதல்வர் தான் வெற்றி பெறுவார், தமிழ்நாடு தான் வெற்றி பெறும், தமிழ் மக்கள் தான் வெற்றி பெறுவார்கள். நிறைவாக ஆளுநருக்கு நாங்கள் சொல்லுவது, நீங்கள் ஆளுநர் மாளிகையில் ஒரு இருக்கையை போடுங்கள். பெரியாரை பற்றி கருத்துக்கள், நேர் எதிர் கருத்துக்கள், எதிர்மறை கருத்துக்களுக்கு அங்கே ஒரு இருக்கையை போடுங்கள். மார்க்ஸுக்கு, அவர் மீதான நேர் எதிர் கருத்துக்களுக்கும் எதிர்மறை கருத்துக்களுக்கும் ஒரு இருக்கையை போடுங்கள். திராவிட இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கம், RSS இயக்கம், இது பற்றி உங்கள் தலைமையிலே நாள்தோறும் அல்லது வாரத்திற்கு ஒரு முறை, மாதத்திற்கு ஒரு முறை உரையாடல் செய்யலாம். நாங்கள் அதற்கு தயார். ஆளுநர் மாளிகை அதற்கு தயாரா என்று ஆளுநர் தான் சொல்ல வேண்டும். எனவே தமிழக சட்டமன்றமோ அல்லது தமிழகத்தின் வீதிகளோ ஆளுநரின் கருத்துக்களுக்கு அஞ்சாது. ஆளுநரின் கருத்துக்கள் மிக மிக பழமையான கருத்துக்கள், மிக மிக வழக்கொழிந்த கருத்துக்கள், அரசியல் சாசனம் முன்மொழிகிற நவீன சிந்தனைகளுக்கு எதிரான கருத்துக்கள். எனவே மிக மிக பழமையான வழக்கொழிந்த ஆளுநரின் கருத்துக்கும் தமிழ் மண்ணின் தலை சிறந்த நவீன கருத்துக்களுக்கும் போர் துவங்கியிருக்கிறது. இந்த போரில் ஆளுநர் தோற்பார், உள்துறை அமைச்சர் தோற்பார், நாட்டின் பிரதமர் தோற்பார். ஏனென்று சொன்னால் தமிழ் மண் ஒரு நல்லிணக்க மண், தமிழே ஒரு பல்கலைக்கழகம், இது ஒற்றுமை மண், எதன் பொருட்டும் பிரிவினைகளை ஏற்காத மண், பதற்றங்களை ஏற்காத மண். ஆனால் ஆளுநர் நாவில், ஒன்றிய உள்துறை அமைச்சர் நாவில், நாட்டின் பிரதமர் நாவில் சிக்கிமுக்கிக்கல் இருக்கிறது, அரசியல் சிக்கிமுக்கிக்கல். இது பேசுகிற போது பற்ற வைக்கிறார், தீப்பற்றுகிறார். அவர்கள் நாவில் சிக்கிமுக்கிக்கல்லை கொண்டு வந்தாலும் சரி, தீப்பந்தங்களை கொண்டு வந்தாலும் சரி, தமிழகத்தில் ஒருபோதும் தீ வைக்க முடியாது. அதை அணைக்கிற ஆற்றலும் சக்தியும் இடதுசாரிகளுக்கு இருக்கிறது, தமிழ் மக்களுக்கு இருக்கிறது, முற்போக்கு உலகத்திற்கு இருக்கிறது. எனவே ஆளுநர் தோற்பார், RSS கருத்தியல் தோற்கும், BJP தோற்கும், தமிழகம் வெல்லும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.